மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள், அதாவது கல்வி கற்கிறதுல தடை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம். அது போக வந்து எப்பயுமே தானங்கள் நம்ம சொல்கிறது வந்து உன்னதமான தானம் வந்து ஒரு பசி ஆத்துறத பத்தி சொல்லுவோம். அன்னதானம்னு சொல்லுவோம். அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு எது ஒரு நிறைவை குடுக்கும் அப்டின்னா வந்து, வயிறார சாப்பிடுற அந்த அவங்க பசி போக்குற அந்த விஷயம் தான் ஒருத்தனுக்கு நிறைவை குடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தொடர்ந்து செய்யும்போது, ஒரு ஆத்மா சந்தோஷப்படும்போது, உங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அப்படின்ற அடிப்படையில, இந்த இது வந்து ஒரு பொதுநலமா இருந்தாலும், அதிலே ஒரு சுயநலம் அப்படின்றது தான் அர்த்தம். அதனால வந்து நீங்க வந்து தானத்தையோ, தர்மத்தையோ வந்து ஒரு செலவினமா நினைக்காம, ஒரு நமக்கான ஒரு முதலீடா நினைங்க. புண்ணியத்த சேர்க்கிறதா நினைங்க. நிச்சயமா அந்த புண்ணியங்கள் வந்து உங்களோட காத்து உங்கள மட்டும் இல்லாம உங்க குலத்தையும் காத்து, உங்கள நல்ல விதத்தில கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். எளிமையா சொல்லணும் அப்படின்னா வந்து, முன்னாடி சொன்ன மாரி தொழில் சார்ந்தும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் சரி, நீங்க ஆசைப்பட்ட இலக்குகள்லாம் அடையிறதுக்கு ஒரு அற்புதமான காலமா, சுக்கிர பயிற்சி மட்டும் இல்லாம சனி, ராகுவுடைய நிலைகளும், குருவுடைய நிலையும் இருந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்ம.